சாம்பியன் டெஸ்ட்டுக்கான அடுத்த ரவுண்டு எப்போங்கிற கேள்வியும் அதை தாண்டி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சாம்பியன் டெஸ்ட்டை எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி படிக்கணுங்கிறது என்னங்கிறதுமே வர்றதே வந்து ஒரு ரேர். ஓகேங்களா, நிறைய பேர் ஓகேங்களா ஒரு 100 பேர் வந்து இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறாங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி படிக்கிறது ஒரு 20 to 30 பேர் தான் படிப்பாங்க. அதான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக படிக்கிறது. மீதி பேர் தான் சும்மா அப்பப்போ படிக்கிறது. ஒரு சில பேர் படிக்கவே மாட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இது இருப்பாங்க. ஆனால் மோட்டிவேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணோம். அந்த டெஸ்ட் பேட்சை எத்தனை பேர் வந்து ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணீங்க, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கங்க்ராட்ஸ் சொல்கிறதும் அதே மாதிரி அவங்கள வந்து என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது என்னன்னே தெரியாத ஒரு பசங்களுக்குன்னா ஆக்சுவலி இது வந்து அடுத்த 2025 இருக்கக்கூடிய குரூப் 4 மையமாக வச்சு. ஓகேங்களா, 2025 ஏப்ரல் மந்த்து குரூப் 4 வரப்போகுது. கண்டிப்பாக நியர்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8000+ வேகன்சியாக இருக்கலாம். ஓகேங்களா, எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த வேகன்சிக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சாம்பியன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் 1 2 3 4 5 வரைக்கும் போகிற மாதிரி நம்ம 4 வரைக்கும் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சரிங்களா, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரவுண்ட் 1 வந்து முடிச்சிருக்கோம் சாம்பியன் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோட. ஓகேங்களா, 2 யூனிட் ப்ளஸ் மேக்ஸு தமிழையும் மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். ஓகேங்களா, ரைட். அப்போ இதுதான் வந்து இந்த டெஸ்ட் பேட்சோடைய சாராம்சம். இப்போ அடுத்த ரவுண்டு நம்ம எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அதுவும் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். சில அடுத்த ரவுண்டு வந்து சனிக்கிழமை நாளானைக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, சனிக்கிழமை வந்து உங்களுக்கு ஷெட்யூல் ரிலீஸ் ஆயிரும். டெஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து டியூஸ்டேலேருந்து டெஸ்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எப்போவும் போல் காலையில் வந்து என்ன சொல்கிறது கொஸ்டின் பேப்பர் ரிலீஸு, ஈவினிங் அடுத்த நாள் வந்து டிஸ்கஷன் வீடியோ இருக்க போகுது. ஓகேங்களா, நீங்கள் பண்ண வேண்டியது ரெகுலராக அதை ஃபாலோ மட்டும் பண்ணிட்டா போதும். ஜஸ்ட் யூடியூப்ல இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ண போதும், வேறு எங்கேயும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. சரிங்களா, அடுத்த ரவுண்டு என்ன சார் இருக்கும், ஷெட்யூல் வந்து நான் சனிக்கிழமை ரிலீஸ் பண்ணுறேன். பாலிட்டியும் ஐஎன்எம்மும் இருக்க போகுது அடுத்த ரவுண்டில். சரிங்களா, பாலிட்டி ஐஎன்எம் எக்ஸ்ட்ராவாக எப்பவும் போல் மேக்ஸும் அது பேர் என்ன நம்மளுடைய தமிழும். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் வைஸ் தமிழ் இருக்க போது. இந்த வீடியோடைய கமெண்ட்லேயே நீங்கள் அடுத்த டெஸ்ட் பேட்சில் இது வரைக்கும் நம்ம கொண்டு போனோம் அந்த ஃப்ளோ பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு என்ன விதமாக உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன காமிச்சிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து இந்த டெஸ்ட் பேட்சை வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க. ஓகேங்களா, அதுதான் ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா டெஸ்ட் 1 2 3 3 டெஸ்ட்டுக்கும் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா ஒரு சீட். ஓகேங்களா, ரெஸ்பான்ஸ் சீட்டுன்னு ஒன்று கொடுத்துருந்தோம். அதில் அதான் எத்தனை பேர் இதுக்கு வில்லிங்காக இருக்கீங்கிறது தெரியுதுக்காக. ஓகேங்களா, சும்மா வந்து வீடியோ பார்த்துட்டு கொஸ்டினை பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க நிறைய பேர். அப்புறம் வந்து டிஸ்கஷன் வீடியோவை 1 மணி நேரம் வீடியோவை 2-3 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க இருக்காங்க. அந்த இடப்பட்ட கேப்பில் ஒரு சில பேர் உண்மையாகவே இதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி படிக்க வேண்டிய தேவைங்கிறது அந்த வீடியோக்கு இதை வந்து சார் அடுத்த ரவுண்டு எப்போ அதாவது சாம்பியன் டெஸ்ட் பேட்சோடைய 2வது ரவுண்டு என்னைக்கு கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்போது ஒரு சில பேர் உண்மையாகவே என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், டெஸ்ட் பேட்சுடைய தேவை இருக்குதுங்கிறத நீங்கள் இந்த ஷீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இவ்வளோ பேர் படிக்காத சூழ்நிலையில் நீங்கள் இவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கங்க்ராட்ஸும் உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணுங்கிறதுக்காக உங்களுடைய நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண விஷயத்தை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட்டு போட்டிருந்த எல்லா டெஸ்ட்டோடைய ரெஸ்பான்ஸை தான் இங்கே நம்ம நேமு உங்களுடைய இமெயில் ஐடியாவும் லாஸ்ட்டாக ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருப்போம், அது காமிக்கலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு காலம் மாதிரி கொடுத்துருந்தோம், ஃபீட்பேக் காலமாக. அதில் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஏன்னா எஸ் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட், ஐ வாண்ட் டு அட்டெண்ட். ஓகேங்களா, குட். அப்புறம் ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய மார்க்கை கூட என்ட்ரி பண்ணியிருந்தாங்க திருப்பி வந்து. ஓகேங்களா, பாருங்கள் 100க்கு 85 மார்க் எடுத்திருக்கேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, வெரி யூஸ்ஃபுல், எஸ். ஓகேங்களா, இதெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம். இப்போ அட்டன் பண்ணவங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள். ஓகேங்களா, 100க்கும் மேற்பட்ட 150 கிட்ட போகுது. ஓகே, 132 பேர் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து ஜஸ்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி மட்டும் போயிடுறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம எல்லாருடைய பேரை வாசிக்கலை. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம டிஸ்பிளே காமிக்கிறோம் இவ்வளோ பேர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, தினேஷ்குமார், சீதாலட்சுமி, ரங்கநாதன், நிவேதிதா, வினோத், அப்புறம் பார்த்தீங்கன்னா சரண்யா, வேல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்துரை, ஸ்ரீ மோனிஸ், ஏழுமலை, மணிவண்ணன், கோகில சரவணன், ஓகே, நவீன், ரம்யா, மருது, வெங்கடேஷ், அஜித்குமார், ஆஷா, ஏகப்பட்ட பேர். ஓகேங்களா, எல்லாரும் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ். ஓகேங்களா, இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். எங்கேயுமே வந்து நான் போதும் 2 டெஸ்ட் அட்டன் பண்ணியாச்சு, ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாம் பார்த்தது தானே, நம்ம எல்லாம் படித்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த ரவுண்டையும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அட்டன் பண்ணுங்கள். இப்படி நாங்கள் இன்னொன்று பிளான் பண்ணியிருக்கோன்னா இந்த யார் ரெகுலராக அட்டன் பண்ணுறவங்க அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கம்யூனிகேஷனுக்காக தனியாக வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் மாதிரி. ஓகேங்களா, ஏன்னா டெலிகிராம் சேனல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பெரிய
அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னா டெலிகிராம் அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வாட்ஸ்அப்லேயும் சேனல் ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. வாட்ஸ்அப் சேனலில் சாம்பியன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிட்டு அதுதான் இவங்க பீப்புள் தான் கொடுத்துட்டு நம்ம சைடில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், நம்ம சைடில் இருக்கக்கூடிய சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஷார்ட்கட், ஓகே, ஒரு பெரிய கண்டோடைய ஷார்ட்கட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஷேர் பண்ணலாங்கிறது நம்மளுடைய பிளானிங்காக வச்சுருக்கோம். அதனால் அடுத்த டெஸ்ட்டையும் எல்லாருமே கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். இந்த ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு தேவை. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்போ அடுத்த டெஸ்ட் நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே ரிலீஸ் ஆகுது. INM பாலிட்டி முடிஞ்சால் INM பாலிட்டியோடைய ஃபஸ்ட்டு சிலபஸ் பாயிண்ட் போய் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. டெஸ்ட்டு வந்து டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்பவும் போல் வாரத்தில் 2 டெஸ்ட்டு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆயிரும். அதுக்கு ஒரு டிஸ்கஷன் வந்து அதான் அன்னைக்கு ஈவினிங் அடுத்தடுத்த நாட்கள் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அடுத்த ரவுண்டில் நீங்கள் என்ன தான் எங்ககிட்ட எதிர்பார்க்குறங்கிற விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் அது குறித்து ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.